இந்தியாவில் முதல் முறையாக கோவை மாநகர காவல்துறையை கார்பன் நியூட்ரல் காவல்துறையாக மாற்றுவதற்கு பல்வேறு முன்னெடுப்புகளை எடுத்து வருகின்றோம். அதாவது கார்பன் டை ஆக்சைடு நம்ம எந்த அளவுக்கு எமிட் பண்ணுறோமோ அதை ஆஃப்செட் பண்ணக்கூடிய அளவுக்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு பல்வேறு முன்னெடுப்புகளை எடுத்து நடத்தி வருகின்றோம். அதில் முதல் கட்டமாக நம்முடைய பிஆர்எஸ் கேம்பஸ், ஆர்ம்டு ரிசர்வ் கேம்பஸ், அங்கே இருக்கக்கூடிய வாகனங்கள், அங்கே இருக்கக்கூடிய மக்கள், எல்லா மக்கள் எவ்வளவு கார்பன் டை ஆக்சைடை எமிட் பண்ணுறாங்க, வாகனங்கள் எவ்வளோ கார்பன் டை ஆக்சைடு எமிட் பண்ணுது, அவங்களுக்கு எவ்வளோ ஆக்சிஜன் தேவை, எவ்வளோ ஆக்சிஜன் கன்சம்ஷன் ஆகுது, இது எல்லாமே அறிவியல் ரீதியாக கால்குலேட் பண்ணி அதை அந்த கார்பன் டை ஆக்சைடை ஆஃப்செட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆக்சிஜன் சப்ளை பண்ணணும், ப்ரொடியூஸ் பண்ணணும், எவ்வளவு கார்பன் டை ஆக்சைடை கட் டவுன் பண்ணணும், இது எல்லாமே ஸ்டடி பண்ணி ஒரு பைலட் ப்ராஜெக்ட் மாதிரி பண்ணிகிட்ருக்குறோம். இதில் முதல் கட்டமாக மரங்கள் நடும்போது ஆக்சிஜன் சப்ளை, தேவையான ஆக்சிஜன் சப்ளை அதை ஈடுகட்டக்கூடியதாக பிளான் பண்ணியிருக்கிறோம். அதில் மொத்தம் 14,000 மரங்கள் நடுறதுக்கு ஏற்கனவே 5,000 மரங்கள் நட்டுருக்குறோம். மீதி மரங்களையும் நடுறதுக்கு ஏற்பாடு பண்ணிகிட்ருக்குறோம். அங்கே இடம் இல்லாத பட்சத்தில் வெளியே காலியாக உள்ள இடங்களில் மரங்கள் நட்டு இதுக்கு காம்பன்சேட் பண்ணுறோம். அதே போல் அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் குவார்ட்டர்ஸில் எல்லாமே இருக்கக்கூடிய இந்த எனர்ஜி கன்சம்ஷன், எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷன், அதை சோலரைசேஷன், சோலார் பேனல் மூலமாக மாற்றுறதுக்கும் அதுக்கும் முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிறோம். அதுபோல் ஹாட் வாட்டர் ரெக்குயர்மெண்ட் அதை சரி கட்டுறதுக்கு அதுக்கும் சோலரைசேஷன் பண்ணுறதுக்கு பண்ணிகிட்ருக்குறோம். அதோடு சேர்த்து நம்முடைய சிட்டியில் உள்ள ரோந்து வாகனங்களை கொஞ்சம் கொஞ்சமாக அது வெளியிடக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு அளவை கட்டுப்படுத்துறதுக்காக இந்த வெஹிக்கிள்ஸ், எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் அறிமுகப்படுத்துகிறோம். இது ஃபஸ்ட்டு முதல் கட்டமாக ஒரு 4 வெஹிக்கிள் இந்த சிஎஸ்ஆர் ப்ராஜெக்டில் பண்ணியிருக்கிறோம். அரசு உத்தரவின் அடிப்படையில் ஜோசலுக்காஸ் கம்பெனி அதை ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறாங்க. இந்த 4 வெஹிக்கிளுமே பேட்ரோலிங்க்கு யூஸ் பண்ணுறோம். பேட்ரோலிங் வெஹிக்கிள் எப்போவுமே மூமெண்ட்டில் இருக்கிறதுனால அதோடைய ஃபியூவல் கன்சம்ஷன் அதிகமாக இருக்கும். அது ஃபியூவல் கன்சம்ஷன் அதிகமாக இருக்கும்போது கார்பன் டை ஆக்சைடு எமிஷனும் அதிகமாக இருக்கும். அதனால் இந்த 4 வெஹிக்கிளும் முதற்கட்டமாக எந்த அளவுக்கு இந்த 4 வெஹிக்கிளும் புகை வெளியிடுறத கம்மி பண்ணுதோ அந்த அளவுக்கு நமக்கு என்விரான்மெண்ட்டில் பாதிப்பு கம்மியாக இருக்கும். ஸோ அல்டிமேட் ஐடியா சிட்டி போலீஸ் கார்பன் நியூட்ரல் சிட்டி போலீஸாக மாற்றுறது. அதுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்துகிட்ருக்குறோம். மரங்கள் நடுறது, சோலரைசேஷன், அதே போல் கன்வர்ஷன் டு வெஹிக்கிள். இந்த 4 பேட்ரோல் வெஹிக்கிள்ஸும் முக்கியமாக 2 பேட்ரோல் வெஹிக்கிள்ஸ் முதன்முறையாக டிராஃபிக் பேட்ரோலுக்கு ஓடிட்டுருக்குது. ஒரு பேட்ரோல் ஈஸ்ட்டு, ஒரு பேட்ரோல் வெஸ்ட் அப்படிங்கிறது. மீதி 2 பேட்ரோல் வெஹிக்கிள் போலீஸ் ஸ்டேஷன்ஸுக்கு அலாட் பண்ணியிருக்கேன். நான் புதிதாக ஆரம்பித்த போலீஸ் ஸ்டேஷனுக்கெல்லாம் பேட்ரோல் வெஹிக்கிள்ஸ் அலாட் பண்ணுறதுனால அதையும் சேர்த்து அலாட் பண்ணியிருக்கிறோம்.